முத்திரை போடப்பட்டவர்கள். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் காண்பிக்கப்படுகிறது. தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போடப்படுகிறது. கர்த்தருடைய தூதன் முத்திரை போடுகிற ஊழியத்தை செய்வதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறான். தேவனுடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்களை கள்ள போதகர்களிடமிருந்து வேறு பிரித்து காண்பிப்பதற்காகவும் தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போடுவதற்காகவும் இந்த தூதன் அதிகாரம் பெற்றிருக்கிறான். தேவனுடைய ஊழியக்காரருக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த தூதன் வித்தியாசம் காண்பிக்கிறான். தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போடுகிறான். தங்கள் நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டவர்கள் தேவனுடைய விசேஷித்த கிருபைகளையும் இரக்கங்களையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்வார்கள். உபத்திரவ காலங்களில் நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இஸ்ரவேல் தேசத்தாரை தவிர சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை எண்ண முடியவில்லை. அவர்கள் திரளான கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய தொகை ஒருவராலும் எண்ணக்கூடாததாய் இருக்கிறது. தேவனுடைய சபை சிறு மந்தையாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள துன்மார்க்கருடைய திரளான எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் எண்ணிக்கை சொற்பமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளின் எண்ணிக்கையும் கொஞ்சமல்ல. திரளான கூட்டமாகிய ஜனங்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய தொகை ஒருவராலும் எண்ணக்கூடாததாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் எண்ணிக்கைக்கு முடிவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் யாரெல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே சேர்க்கப்படுவார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சபையிலே சேர்த்துக் கொண்டு வருகிறார். முத்திரை போடப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்லும் போது யூதா கோத்திரம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம், மனாசே கோத்திரம், சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம், இசக்கார் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், யோசேப்பு கோத்திரம், பென்யமீன் கோத்திரம் என்று இஸ்ரவேலின் கோத்திரத்தார் வரிசைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. எலியாவின் காலத்தில் தேவன் தமக்காக 7,000 பேரை மீதியாக தெரிந்து கொண்டார். அதுபோல தானியேலின் 70வது வாரத்தின் முதல் 3.5 வருஷத்தில் தேவன் தமக்காக 144,000 யூதர்களை தெரிந்து கொண்டார். 144,000 பேர் இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரங்களில் இருந்து வந்தவர்கள். இவர்களில் புறஜாதியார் யாரும் இல்லை. இவர்கள் சபையை சேர்ந்தவர்களும் அல்ல. ஏனெனில் இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே சபை எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவர்கள் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பிருந்த யூதர்களோ அல்லது தானியேலின் 70வது வாரத்தின் முதல் 3.5 வருஷத்திற்கு அப்பாற்பட்ட காலத்தில் இருந்தவர்களோ அல்ல. தான் கோத்திரத்தார் முத்திரை போடப்படவில்லை. இதற்கு காரணம், இந்த வசன பகுதியில் தான், எப்ராயிம் ஆகியோருடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை.
லேவியும் யோசேப்பும் இவர்களுடைய ஸ்தானங்களை எடுத்துக்கொண்டார்கள். தானுடைய பெயர் விடுபட்டதற்கு ஒரு சிலர் உபாகமம் 29, 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை காரணமாக கூறுகிறார்கள். இந்த வசனங்களில் தான் கோத்திரத்தார் புறஜாதி தெய்வங்களை ஆராதித்ததாக குறிப்பு உள்ளது. தான் கோத்திரத்தாருடைய பெயர் விடுபட்டதற்கு விக்கிரக ஆராதனை ஒரு காரணமாக இருக்க முடியாது. ஏனெனில் இஸ்ரவேல் கோத்திரத்தார் அனைவருமே தங்களுடைய வரலாற்றின் ஏதாவது ஒரு காலத்தில் விக்கிரக ஆராதனையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்களே. தான் கோத்திரத்தாரின் பெயர் இங்கு விடுபட்டதற்கு காரணம், இந்த காலத்தில் இந்த கோத்திரத்தில் இருந்து ஒருவரும் தேவனுடைய ஊழியக்காரராக இல்லை. 1000 வருஷ அரசாட்சியில் மற்ற கோத்திரங்களோடு சேர்ந்து தான் கோத்திரமும் மீட்கப்படும். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை பற்றி கூறும்போது அதில் லேவியின் கோத்திரம் சேர்க்கப்படுவதில்லை. ஏனெனில் லேவி கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். இங்கு தான் கோத்திரத்தாரின் பெயர் சேர்க்கப்படாமல் விடுபட்டிருக்கிறது. 144,000 யூதர்கள் எழுப்புதலில் ரட்சிக்கப்பட்ட போது தான் கோத்திரத்தாரில் யாரும் தங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கவில்லை. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தானியேலின் 70வது வாரத்தின் முதல் 3.5 வருஷங்களில் முத்திரை போடப்பட்ட 144,000 பேர்களும் யூதர்களே. இவர்களில் புறஜாதியார் ஒருவரும் இல்லை. இந்த யூதர்கள் இந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர் ஆனார்கள். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு இந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எக்கால நியாய தீர்ப்புகளின் போது இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12, 5வது வசனம் ஆண் பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று கூறுகிறது. சில வேத பண்டிதர்கள் 144,000 யூதர்களே இந்த ஆண் பிள்ளை என்று வியாக்கியானம் கூறுகிறார்கள்.